மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி டெய்லி கற்றுக்கக்கூடிய 5 சென்டென்சஸ் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி 3 மொழிலையும் படிக்கிறோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோன்னா, பாருங்கள், இப்போ ஸ்கூலில் மே ஐ கமிங் டீச்சர் கேட்பீங்க இல்லையா? நான் உள்ளே வரலாமா கேட்பீங்க இல்லையா? அதை எப்படி எழுதுறது ஹிந்திலன்னு பார்ப்போம். சரியா? அப்போ ஆசிரியருக்கு என்ன சொல்கிறோம்? ஷிஷக். இது ஷி, ஷிஷக். ஷிஷக்னா ஆசிரியர். இது ஒரு எழுத்து. இந்த சா இருக்கு இல்லையா, வடமொழி சா, அதை சி, சி, ஷிஷக் அப்படின்னா ஆசிரியர். அப்போ ஷிஷக்னு மட்டும் சொல்கிறதா? ஷிஷக் ஜி, ஆசிரியரே. ஷிஷக் ஜி பாருங்க. ஷிஷக் जी, शीशक ये जी, शीशक जी. क्या मैम? क्या ना वाट? क्या இதுக்கு யா. இந்த இக்கு இப்படி வந்திருக்குன்னு படித்தோம் இல்லையா முன்னாடி? இந்த கா மெய்யெழுத்தாகும்போது ஆஃப் லேட்டராக உச்சரிக்கும். இக்கு இக், இது या. क्या, क्या मैं, क्या मैं, क्या मैं. अंदर, अंदर அப்படின்னா உள்ளே. அ இன் த ஏர், अंदर. अंदर அப்படின்னா உள்ளே. क्या मैं अंदर आ सकता हूँ? आ सकता हूँ. क्या मैं अंदर आना வரலாமாங்கிறதுக்கு தான் ஆ. सकता हूँ ஒரு பையன் கேட்குறதா இருந்தால் என்ன சொல்லணும்? सकता हूँ. ச க, இது தா, சகத்தா. சகத்தா ஹூம், ஹா போட்டுட்டு மேலே புள்ளி வைக்கணும். ஹூம். ஷிஷக் ஜி क्या मैं अंदर आ सकता हूँ? ஒரு பையன் கேட்கும்போது, ஒரு பெண் கேட்கும்போது இதில் என்ன பண்ணணும்? தீ போட்டுக்கணும். சகுத்தி ஹூம், சக்தி ஹூம். சரியா? இங்கே பாருங்கள். ஷிஷக் जी, शीशक जी. क्या, ये क्या, क्या मैं, मैं अंदर, अंदर आ सकता हूँ. स सकता हूँ. நான் உள்ளே வரலாமா? ஓகே. क्या मैं अंदर आ सकता हूँ? மே ஐ கம் இன் டீச்சர்? ஓகே. இப்படி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ ப்ளீஸ் ஓப்பன் யுவர் புக். அடுத்த சென்டென்ஸ். உங்கள் புத்தகத்தை திறக்கவும். அதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? கிருபையா, ப்ளீஸ்.
க்ரு. அந்த கா இருக்கு இல்லையா, இந்த காவுக்கு கீழே எப்படி போடணும், க்ரு. இது பா, இது யா, கிருபையா. கிருபையா என்னது, ப்ளீஸ். ஓப்பன் வர்போ அப்னி, अपनी, अपनी, अपनी किताब. கீ இந்த பக்கம் இழுக்கணும். தா இது பா போட்டு இங்கே கோடு. கிதாப், கிதாப்னா புத்தகம். கிதாப். இப்போ ஓப்பன் பண்ணணும். அது என்ன சொல்லணும், கோழியே. செகண்ட் கார் இருக்கு இல்லையா, போட்டு பக்கத்தில் இப்படி போட்டு ஒத்தகம் போட்டால் கோ. கோ லீ ஏ. ஓகே. கிருபையா அப்படி கிதா கோலியே, உங்களுடைய புத்தகத்தை திறக்கவும். ஃபஸ்ட்டு கா போட்டு போட்டு கிருபையா अपने, अपने किताब, पुस्तक, किताब. सेकंड का को लिए, किताब को लिए. ओपन अवर, प्लीज ओपन अवर बुक. ओके. இப்போ அடுத்தது பார்ப்போம். ஐ ஹாவ் எ கொஸ்டின். மேரே பாஸ், எனக்கு ஏக் ஏக் ஏ பிரது பிர பிரசன் ஹை. இப்போ இந்த இது வந்து சவால் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. சவால் இப்படி சொல்லலாம். ஓகே. அதுதான் அந்த ப்ளீஸ் ரிப்பீட் ஒன்ஸ் அகைன் அப்படிங்கும்போது, ப்ளீஸ் ரிப்பீட் ஒன்ஸ் அகைன், தயவுசெய்து இன்னொரு முறை சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, தயவு செய்துன்னா என்ன, கா போட்டு கீழே எப்படி போட்டால் க்ரு. க்ரு பயா, கிருபயா, தயவு செஞ்சு. ஏக் பார் ஃபிர் சே, ஏக் பார், ஏக் பார் அப்படின்னா ஒரு முறை. ஏக் பார் ஃபிர் சே, फिर से दोहराइए. எழுதுகிற இடம் பார்க்கலாம். दो है रा दोहराइए. பாருங்க, கிருபையா ஏக் பார் ஃபிர் சே दोहराइए, எனக்கு இன்னொரு முறை சொல்லுங்கள். ப்ளீஸ் ரிப்பீட் ஒன்ஸ் அகைன். சரியா. இது வந்து ஃபுல் ஸ்டாப்பு. ஃபுல் ஸ்டாப்பு இப்படி போடணும். இதில் எழுதும்போது கொஞ்சம் எழுத்து கஷ்டமாக தான் இருக்குது. பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, க்ரூ. கா போட்டு கீழே போட்டால் க்ரூ. யா
கிருபையா. இது வந்து ஏக்கு, ஏ ஏ. இது பார், एक बार. இங்கே இது फिर से, फिर से, फिर से. இது दो है रा ए. Please repeat once. Please repeat once again. திரும்பவும் ஒரு முறை சொல்லுங்கள், இன்னொரு முறை சொல்லுங்கள். ஓகே. இப்போ அடுத்தது தேங்க்யூ டீச்சர். தேங்க்யூ டீச்சர் சொல்லணும். தேங்க்யூ என்ன சொல்லணும்? தன்யவாத். த இன் ய வா ஏ. धन्यवाद. ओके. धन्यवाद शिक्षक जी. இந்த ஷா போட்டு இதுக்கு பேர் 21 ஷான்னு சொல்கிறது. இப்படி போட்டால் இந்த பக்கம் எழுத்தா சி, ஷிஷக். பாருங்க, ஷிஷக். இங்கே ஒரு கா போடணும். ஷிஷக் ஜி. ஓகே. திரும்பவும் எழுதி பாருங்கள். இந்த இன்னும் என்னன்னு சொல்லியிருக்கேன். இந்த நாம் எழுத்தாகும்போது ஆஃப் லெட்டராக வரும். அதான் என். தென் நன்றிக்கு போடுறோம் இல்லையா, அந்த நான் தான் இதான். த என் ய. धन्यवाद. धन्यवाद. சரியா? இந்த பக்கம் எழுத்தா சி. டீச்சர் ஜி. ஓகே. தேங்க்யூ டீச்சர். நன்றி ஆசிரியரே. தன்யவாத் ஷிஷக் ஜி. ஓகே. இப்போ இந்த மெய்யெழுத்தெல்லாம் இந்த கா இருக்கு இல்லையா, இந்த கா மெய்யெழுத்தாகும்போது எப்படி வரும்னு பார்ப்போம். க க இது க க க. அடுத்தது ஞா. இது வந்து எந்த ஞா? ஞா கா ஞா சொல்கிறாலே அது. இப்போ இந்த கா மெய்யெழுத்தாகும்போது ஆஃப் லெட்டர், இந்த கா மெய்யெழுத்தாகும்போது ஆஃப் லெட்டர். இது மெய்யெழுத்தாகும்போது அவ்வளோதான், ஆஃப் லெட்டர் போடும். எக்கு. சரியா? இது ஞா. இப்போ சா மெய்யெழுத்தாகும்போது இஜ். சா மெய்யெழுத்தாகும்போது இஜ். செகண்ட் சா மெய்யெழுத்தாக்கும்போது இச். தேர்டு ஜா மெய்யெழுத்தாக்கும்போது இச். ஃபோர்த்து ஜா மெய்யெழுத்தாக்கும்போது இச். சரியா? இப்போ இந்த ஞா இது மெய்யெழுத்தாக்கும்போது ஆஃப் லெட்டர். சரியா? இது எந்த ஞா? இது இதான். சரியா? இப்படி தான் நீங்கள் படிக்கணும். இந்த மெய்யெழுத்தெல்லாம் என்னங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கும். ஓகே. அடுத்த வகுப்பில் நம்ம 5 சென்டென்ஸ் பார்ப்போம். இந்த 5 சென்டென்சஸ் படித்து நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தன்யவாத்.